சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் தரமணி எம்ஜிஆர் சாலையில் குளம் போல தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபஸ்டின். வணக்கம். தற்பொழுது தரமணி எம்ஜிஆர் சாலையினுடைய சூழல் என்னவாக இருக்கிறது? வாகன ஓட்டிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க? வணக்கம் அஞ்சலி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மிதமான மற்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. டெல்டா மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சென்னையில மிதமான மழையை தான் எதிர்பார்க்கலாம்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் காலையில 10 மணி முதல் கனமழை பெய்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக வேளச்சேரி, தரமணி, கந்தஞ்சாவடி, OMR சாலை இப்படிப்பட்ட இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கி நின்று பெருக்கெடுத்து வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய சாலை, நீங்க காட்சியில பார்க்கக்கூடிய சாலை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய கந்தஞ்சாவடி தரமணி எம்ஜிஆர் சாலை. இந்த சாலையில மிகுந்த கனமழை காரணமாக போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காலில் நடந்து போற பாதசாரிகள் பாத்தீங்கன்னா முழங்கால் அளவிற்கு தேங்கிய மழை நீரில் நனைந்து செல்ல வேண்டிய சூழலில் ஆங்காங்கே ஒதுங்கி நிற்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஏராளமானவை அந்த பாதையில நிறுத்தியிருக்கு அணிவகுத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. மெதுவாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய வெள்ளம் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. சாதாரண மழை பெய்தாலும் இந்த பகுதியில மழை வெள்ளம் முழங்கால் அளவிற்கு தேங்கி இருப்பதாக பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. தற்போது மழை விட்ட பிறகும் அந்த மழைநீர் வடிய இடம் இல்லாமல் அது தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்க காணப்படுகிறது. அஞ்சலி, நன்றி ஜெபஸ்டின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.